என்ன சகல எந்த மெடிக்கல்ல கேட்டாலும் இந்த மெடிசன் இல்லைன்றாங்களே. சர்ஜரிக்கு தேவையான இவ்வளவு முக்கியமான மெடிசன்ஸை வெளியே போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க, அதுவும் லாஸ்ட் மினிட்ல. ஏப்பா இந்த மெடிசன் கிடைக்கிறது கஷ்டம்னு அந்த டாக்டருக்கு தெரியாதப்பா? இத்தனை மெடிக்கல் ஏறி இறங்கிருக்கோம், எவனை கேட்டாலும் இல்லைங்கிறாங்க. பேசாம ஹாஸ்பிட்டலுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாமாப்பா? சொல்லு ரேவதி. மாமா எங்க இருக்கீங்க? டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசன் கிடைச்சதா? இல்ல, எல்லா மெடிக்கல்ஸ்லயும் கேட்டு பார்த்துட்டோம், இந்த மெடிசன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. மாமா ஆபரேஷன் தியேட்டருக்கு அப்பாவை கொண்டு போன பிறகு மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னது எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. நேத்து டாக்டர் கிட்ட பேசும்போது ஆபரேஷன் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. அப்புறம் எப்படி இன்னைக்கு மெடிசன் எழுதி கொடுத்தாரு? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நேத்து டாக்டர் நம்ம கிட்ட பேசும்போது அவரோட வலது கையில ஒரு டாட்டூ போட்டிருந்ததை பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அவரோட கையில எந்த டாட்டூமே இல்ல. நல்லா பாத்தியா? உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? இல்ல மாமா, நான் நல்லா பார்த்தேன். நேத்து அப்பாவை அட்மிட் பண்ண வரும்போது கூட டாக்டர் அப்பாவை பல்ஸ் செக் பண்ணும்போது அவர் கையை நான் பார்த்தேன். அப்போ அவரோட கையில டாட்டூ இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவரோட கையில டாட்டூ இல்ல. எனக்கு ஏதோ தப்பா படுது மாமா. ரேவதி, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஏங்க, அந்த டிரைவருங்க. சார், நீங்க சுவாமிநாதன் டாக்டரோட டிரைவர் தானே? ஆமா சார். என்ன சார் இங்க வந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஹாஸ்பிட்டல் கேண்டீன்லயே குடிச்சிருக்கலாமே. சார், டாக்டர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போல சார். அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அப்புறம் எப்படி சார் அங்க டீ குடிக்க முடியும்? டாக்டர் வெளியூர் போயிருக்காரு. ஏங்க, ஆபரேஷன் பண்ற டாக்டர் இந்த மெடிசனை வாங்கிட்டு வர சொன்னாதாங்க நர்ஸ் எங்க கிட்ட சொன்னாங்க. சார், டாக்டர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போல. காலையில எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நான் லீவு, நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏங்க, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் கூட ஏதாவது பிளான் மாறி இருக்கலாம்ல? பிளான் மாறி இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் தானே அவர் டிரைவரு. சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க சார். டாக்டரோட வீடு எங்க இருக்குன்னு இங்க கூட வந்து கொஞ்சம் காட்ட முடியுமா சார்? வரேன் சார், போலாம். அண்ணே, அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க.